கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பின்லால் சிங் அவருடைய தலைமையில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இளைஞர்களை 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து சென்ற முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய திருவுருவ சிலையை இந்த பகுதியில் திறந்து வைத்து இன்றைக்கு இந்த பகுதியில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கான கட்டிடத்தை கட்டுவதற்கான ஒரு முன்னறிவிப்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். உடனடியாக ஏற்கனவே இதற்காக கட்டிடக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், இன்னும் அனைத்து நிலையில் இருக்கின்ற முன்னணி அமைப்பினுடைய தலைவர்கள், அனைத்து நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து உடனடியாக இந்த பணிகளை தற்காலிகமாக நாங்கள் துவங்குவதற்காக முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கோம். தேசிய கவர்னர் தேநீர் இருந்த திமுக புறக்கணிப்பு இல்லை, கவர்னருடைய தேநீர் இருந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கவர்னர் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படலை. அதனால் தொடர்ந்து இந்தியா கூட்டணி கவர்னருடைய தேநீர் இருந்தால் நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம். ஒரு கவர்னர் எப்படி இருக்கணும்னு முதல்ல அவரே தன்னை சுய பரிசோதனை செய்யணும். அவர்கள் ஒரு தலைபட்சமாக இருக்கின்றார்கள். ஆகையால் நாங்கள் முழுவதுமாக அதை புறக்கணிக்கிறோம். கலைஞருக்கு ஒரு காய்மொழி இல்லை, அது நல்ல விஷயம். ஏன்னா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்ி பணிகளை மேற்கொண்டவர்கள். இன்றைக்கி சமத்துவபுரம் என்கின்ற ஒரு சமத்துவபுரத்தில் எல்லா ஜாதி மதம் எல்லாருக்கும் சேர்ந்து இன்றைக்கி அந்த ஒரு சமத்துவபுரம் என்கின்ற ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கியவர்கள். தமிழகத்தில் பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்கள் அவர்களுடைய பேரில் இன்றைக்கி அந்த நாணயம் வெளியிடுவது ஒரு மிக சிறந்த விஷயம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் பொறுப்பில் குஷ்பு விலகியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கும் அப்படி ஏதாவது? இல்லை, அதை பற்றி எங்களுக்கு ரொம்ப தெரியலை. அதனால் அதை பற்றி கருத்து சொல்ல கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவை பொறுத்த அளவில் 10 கோடி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காங்க. 10 கோடி பெண்கள் முன்னேறி இருக்காங்கன்னு நம்முடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதாவது 2014 கவர்மெண்ட் அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்தது. 2014 இப்போ 2024 கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், 85 விழுக்காடுக்கு மேலே இளைஞர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு ஆண்டிற்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த 10 வருஷம் முடிச்சாச்சுன்னா என்ன எத்தனை பேர்? 2 கோடின்னா கிட்டத்தட்ட 20 கோடி பேருக்கு அவர்கள் வேலை கொடுத்துருக்கணும். ஆனால் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னுள்ளது பெரிய இன்னைக்கு ஸ்மால் ஸ்கேல் சிறு குறு தொழில்கள் முழுவதுமாக அழிந்திருக்கிறது. இன்றைக்கி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சின்ன தொழில் செய்யக்கூடியவெல்லாம் இன்றைக்கி தெருவில் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுதான் முன்னுதாரணம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த சட்டம், அதே போன்று பொது சிவில் சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த இந்த நேரத்தில் நாடு முன்வர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், மோடி தன்னுடைய நாற்காலியை பாதுகாப்பதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த கவர்மெண்ட் இருக்குமானுள்ளதே தெரியாது. ஏன்னா 2 காலில் யாருன்னா இருக்கா, ஒன்றில் நிதிஷ்குமார் இருக்கார், ஒன்றில் சந்திரபாபு நாயுடு இருக்கார். நாற்காலியை பாதுகாக்கணும். அதனால தான் அந்த பட்ஜெட்டில் அந்த 2 மாநிலத்துக்கு அதிகமான நிதியை வழங்கியிருப்பது நிதர்சனமான உண்மை. இந்த நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக மோடி அவர்கள் தாங்கள் செய்திருக்கின்ற தவறுகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அம்பானி அதானி மேட்ரு கூட இன்றைக்கி அதில் செபியினுடைய தலைவர் அதிகமாக முதலீடு பண்ணுறதை வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கி கிண்டன்பர்க் பத்திரிகை ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, திருப்பியும் வர்த்தக ரீதியாக வெளியிட்டிருக்காரு. நாடு தழுவிய போராட்டம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வருகின்ற 22ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து, இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, பல கோரிக்கைகளை வைத்து நாடு தழுவிய போராட்டம் இந்தியா கூட்டணி அறிவித்திருக்கிறது. மோடி அவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்கக்கூடிய இடத்தில் எங்களுடைய இளம் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக நாட்டு மக்கள் அதற்குரிய பணியை செய்வார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக உணர முடிகிறது. காங்கிரஸ் கட்சியின் சதி இந்தியா பொருளாதாரத்தை சீர்குலைக்க தான் இந்த முயற்சியை எதிர்க்கட்சிகள் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு
பாஜக இல்லை அப்படி கிடையாது. ஏன்னா அவன் தெளிவாக டிரான்ஸ்பரன்ஸியாக வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே ஹிண்டன்பர்க் சொல்லியிருந்தாங்க இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் மோசமடைந்திருக்குன்னா காரணம் என்னன்னா செபி என்கின்ற அமைப்பை வந்து அவங்கள வந்து விசாரிக்க தான் அவங்க அந்த அமைப்பே சொன்னாங்க. இன்னைக்கு அந்த செபியினுடைய தலைவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்கு. இன்னைக்கு பங்கு சந்தையினுடைய வந்து எவ்வளோ சரிந்திருக்கிறது என்று காரணம் முழுக்க இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மோடி அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இன்னைக்கு நாட்டு மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் உண்மை.